வணக்கம்ங்க. வணக்கம். ஓகே. நீங்க எங்கேருந்து வரீங்க? ஸ்ரீராம்லேருந்து வரேன். ஸ்ரீரங்கம்லேருந்தா? ஸ்ரீராம்லேருந்து வரேன். ஓகே ஓகே. உங்கள் பேருங்க? என் பேர் வசந்தி. கேட்குமா சொல்லுங்க கொஞ்சம். வசந்தி. வசந்தி. ஓகே ஓகே. நீங்கள் எப்படி இது கேள்விப்பட்டீங்க இந்த இடத்துக்கு வரது? இந்த ஒலி லைஃப் கம்பெனியில் நியூ லைஃப் ஹெல்த்தி சென்டர் இந்த இடம் பேர். இது எப்படி கேள்விப்பட்டு நீங்கள் வந்தீங்க? யாரும் சொன்னாங்களா இல்லை ஃப்ளைஸில் பார்த்து வந்தீங்களா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சவங்க முன்னே வந்து எம்ஏல இருந்தோம். எம்ஏல இருந்து ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார். அவர் பேருங்க? அவர் பேர் ராஜு. ராஜு. ஓகே. அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் உட்காந்தா வசிக்கு நல்லாவும் அப்படின்னு. அப்போ ஒரு வாட்டி வந்தேன். வந்து உட்காந்து பார்த்தேன், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு போனேன். எந்த ஒரு வித்தியாசமும் உடம்புலயும் எந்த மாற்றமும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. அந்த டிவைஸா? அதுல உட்காந்தேன். ஓகே. அதுல உட்காந்தேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்புறம் நம்மளுக்கு இத்தனை வருஷமா இருக்கு, எங்க நல்லா போகுது அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் இங்க வந்திருக்காரு. அண்ணன் பேருங்க? அண்ணன் பேரு மணிமாறன். மணிமாறன். ஓகே. அவர் வந்து ரொம்ப இதா இருந்தாரு. கண்ணு பார்வைலாம் அவ்வளவா தெரியல, ரொம்ப சோர்வா அந்த மாதிரிலாம் இருந்தாரு. ஸ்ட்ரோக் அவருக்கு? அவருக்கு ஸ்ட்ரோக் தான். ஸ்ட்ரோக் வந்து வீழ்ச்சி நார்மலா நடந்து தான் வந்தாரு. ஆனா அவர் வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறது. அவர் முகலாம் வந்து ரொம்ப வாடி ரொம்ப துரோவா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, முன்ன. அப்புறம் இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் நல்லா தெளிவா இருக்காரு. ஆமா, கால் வச்சாரு. கால் வச்சு ஒரு 5 நாள் தான் செஞ்சாரு. 5 நாள் செஞ்சதுல கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்காரு. கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறத பார்த்தோன்னே சரி நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்தேன். நேத்துனா தேதி 3ஆம் தேதி 9ஆம் மாசம் 2025. ஆமா, நேத்து வந்தப்ப இது அரை மணி நேரம் உட்காந்துட்டு P90 அது பேர் P90. இது ப்ளோர் போச்சுங்களா? ஆமா, அதுல அரை மணி நேரம் உட்காந்துட்டு ப்ளோ போச்சு. இது போச்சுங்க. இது வென்டிலேட்டர் வேன், இது ப்ளோர் இது. ஓகே. அது பாவிச்சு இங்கெல்லாம் காத்தடிச்சேன். இந்த சூடுலாம் வந்துச்சு, காத்தடிச்சேன். அப்புறம் வீட்டுக்கு போன பிற்பாடு பார்க்குறேன், கை வந்து ரொம்ப மூடிதான் இருந்துச்சு. கொஞ்சம் தான் திறக்க முடியும். கை விரல் சொல்றீங்களா? விரல் கொஞ்சம் தான் திறக்க முடியும், திறக்கவே முடியாது. நான் கை வச்சு திறப்பேன். கையை இழுத்து விடுவீங்க. இப்போ வந்து சொந்தமா நீட்ட முடிஞ்சிச்சு. பரவாயில்லையா? ஒரே நாள்ல அது ஒரு அரை மணி நேரம் வச்சிருப்பீங்க, இது ஒரு 45 நிமிஷம் பாய்ச்சிருப்பீங்க. ஒரே நாள் சொந்தமா நீட்ட முடியுது. பரவாயில்லையா? சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு? நம்பிக்கை இருக்கா மாறும்னு? புதுசா வந்து செஞ்சா கை நல்லாயிரும். புதுசா வரல. நீங்க உங்களை விட உங்களை நல்லா யாரும் பாத்துக்க முடியாது. நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும். நீங்க தான் வரணும். மத்தவங்க வேலையா இருப்பாங்க. நீங்க வந்து டெய்லி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாற்றம் நிச்சயமா கிடைக்கும். நிறைய பேர் இது மாதிரி குணப்பட்டுட்டாங்க. சொல்லுங்க. அப்புறம் கையை வேற மடக்க முடியுமா? இப்ப தூக்க முடியுதா? மேல தூக்க முடியும், அதெல்லாம் முடியும். முன்ன முடியாது. முன்னே முடியும் தான். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தூக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் உயரமா தூக்க முடியுது. நல்லா நீட்ட முடியுது. ரொம்ப இவ்வளவு நீட்ட முடியாது. ஓகே ஓகே. கொஞ்சம் நீட்ட முடியுது. சரி நல்ல சரி. இப்ப ஒரு நாள் டெஸ்ட் பண்ணதுலயே உங்களுக்கு இவ்வளவு மாற்றம் இருக்கு. இன்னைக்கு 2வது நாள் இல்ல? இன்னைக்கு தேதி 4 9ஆம் மாசம் 2025. சரி, நல்ல விஷயம். வேற எதுவும் சொல்றது இருக்குங்களா? தூக்கம் எப்படி வருது? ராத்திரி தூங்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? தூக்கமே வரல. தூக்கம் வரல. சாதாரணமா எப்போதுமே தூக்கம் வராது. ரொம்ப முழிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். சரி. கொஞ்ச நேரம் பாத்ரூம் போயிட்டு வந்தேன்னா தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சரி. நேற்று அதே மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா இப்பதான் மாற்றம் என்ன மாற்றம் முக்கியமா கை உங்களுக்கு அந்த எந்த இடத்துல நமக்கு பாதிப்பு இருக்கோ அது அதோடைய ரத்த ஓட்டத்தை சீர்படுத்த உதவி செய்யும். ஸோ போக நிறைய மாற்றம் உங்களுக்கு வரும் பாருங்க. ஆனால் தொடர்ந்து நீங்க வரணும். கொஞ்சம் நல்லா வரல அப்படின்னா அது நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. நல்லா வர வரைக்கும் நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? வேற எதாவது சொல்றதுக்கு இருக்கீங்களா? இல்லை, வேற. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 3 பேர். 3 பிள்ளைங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க. ஓகே. நீங்க சொன்னீங்களா நேற்று முதல் தடவை வந்தேன். வந்தீங்க 3ஆம் தேதி 9ஆம் மாசம் 2025. ஓகே. வந்து வாட்டி டெஸ்ட் பண்ணீங்க. அந்த P90யும் அந்த ப்ளோவர் வென்டிலேட்டர் வேன் ப்ளோவரையும் பாவச்சிங்க.
ஸோ உங்க கை எப்படி இருந்துச்சு நீங்க வந்தப்ப? என் கை வந்து இந்த இடம் அந்த மடிக்கை வந்து மூடியே தான் இருக்கும். விரல் வந்து இப்படி மூடி தான் இருக்கும். மூடி இருக்கும். ஓகே. நான் வந்து இந்த கையை வச்சு தான் திறப்பேன். ஓகே. விரல்ல இப்படி இழுத்து விடுவீங்க. விரல்ல இழுத்து விடுவேன். ஓகே. ஆனா நேற்று வந்தோன்னு சொந்தமா திறக்க முடிஞ்சிச்சு. நேற்று வந்தோன்னு சொந்தமா இந்த மாதிரி திறக்க முடியுது. ஓ பரவாயில்லையே. சொந்தமாவே திறக்குது. சொந்தமா திறக்க முடியுது. மூடிட்டு திறக்க முடியுது. ஓ பரவாயில்ல. அது ஒரு ரொம்ப சந்தோஷமான காரியம். வேற என்ன மாற்றம் உங்களுக்கு இருக்கு? இந்த கையும் மடக்கி தான் இருக்கும். அந்த கையினா நீங்க இந்த ஜாயிண்ட் சொல்றீங்க இந்த இடம் முன்ன வந்து இப்படிதான் மடக்கிட்டு இருந்துச்சு, ரொம்ப திறக்க முடியாது. இப்ப உங்களால நல்லா திறக்க முடியுது. ஒரு நாள் நேற்று வச்சு ஒரு நாள்லயே இப்ப இன்னைக்கு 2வது நாள் வந்திருக்கீங்க. 2வது நாள் வச்சு பாக்குறீங்க. நேத்துக்கும் இன்னைக்கும் எதுவும் என்ன மாற்றம் இருக்கும் உங்களுக்கு? இந்த நேத்துக்கும் இன்னைக்கும் கொஞ்சம் திறக்க பின்ன கொஞ்சம் நீட்டாக்க முடிச்சு, இன்னும் கொஞ்சம் நீட்டாக்க முடியுதா? விரல் வந்து சின்னங்க திறக்க மாதிரி. விரல் சின்னங்க திறக்க முடியுது. சின்னங்க திறக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. உன்னை இந்த மாதிரி திறக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன் இதுக்கு திறக்கிறதுக்கு. வெளியே வரவே வராது. கை வச்சு இழுத்து நேராக்குவேன். ஓகே ஓகே. இப்ப கொஞ்சம் நல்லா வருது. சரி சரி. அப்ப கையும் தூக்க முடியுது உங்களுக்கு? கொஞ்சம் இந்த கை தூக்க முடியுது. ஓகே ஓகே. சரி சரி. கை கொஞ்சம் மேல தூக்க முடியுது. அவ்வளவுதான். சரி சரி. நல்லதுங்க. அப்ப இந்த 2 நாள்ல வந்ததுல நிறைய மாற்றம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்க. நல்லது நல்லது. நன்றி.